இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the Lord. praise you Jesus. thank you Jesus. ரத்தத்தால் ஆலைகளை கழுவும் ஆண்டவரை தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படுத்தும் பயண காஸ்ட் every unclean spirit from the mighty name of Jesus. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. ஸோ இன்னைக்கு வந்து சபை உரையாளர், நம்ம சபை உரையாளர்ல 5வது அதிகாரத்தில் இருக்கின்றோம். சபை உரையாளர் 5வது அதிகாரத்துல இன்னைக்கு 1வது வசனத்தை எடுத்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, சபை உரையாடலில் இது வரைக்கும் இருந்த ஒரு சூழ்நிலை, இது ஒரு ஒரு இடம் கிடையாது. முறை வந்து ஒரு மாளிகையிலலாம் இருந்திருக்கும். சபை உரையாடலில் இப்போ இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கோயில்ல இருக்குன்றதை பார்க்கணும். நம்ம சபை உரையாளர் 5வது அதிகாரத்துல 1வது வசனம் 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? கடவுளின் கோவிலுக்கு செல்லும் போது விழிப்புடன் இரு. மதிகேடரை போல பலி செலுத்துவதை விட உள்ளே சென்று கேட்டறிவதே மேல். ஏனெனில் அவர்கள் தாங்கள் செய்த தீவினைகள் உணர்வதில்லை. கடவுள் முன்னிலையில் சிந்தித்து பாராமல் எதையும் பேசாதே. எண்ணி பாராமல் வாக்கு கொடுக்காதே. கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார், நீயோ மண்ணுலகில் இருக்கிறாய். எனவே மிக சில சொற்களே சொல். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு விஷயத்தை பல பேர் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் நம்ம இன்னைக்கு இது வந்து ஆழத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்குவோம். ஆண்டவருடைய இல்லத்திற்கு செல்லும்போது நம்ம எப்படி வந்து பேசணும் அப்படின்னு இங்கே வந்து போட்டிருக்கோம். நம்ம இதை வந்து இன்னும் ஆழத்தில் வந்து சிந்திக்க போகிறோம். ஆண்டவருடைய இன்னைக்கு நம்ம வந்து சிந்திக்க போகிற விஷயம், நீங்கள் இதை ஆழத்தில் புரிஞ்சுக்கிட்டு உங்களால் கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சியில், நான் இது வந்து முன்னாடி என்னோட யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் செல்றேனோ பொதுவாக நான் இந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு வீடியோ போட்டுருவேன். தனித்துவ ஜெபம் எப்படி செய்யறது? ஏன்னா கடவுள் வந்து நம்ம ஒரு ஆழமான ஒரு உறவுக்கு வர அழைக்கின்றார். அது வந்து இந்த தனித்துவ ஜெபத்தில் மட்டும்தான் இந்த உறவு வரும் நமக்கு. சரிங்களா? இதை நம்ம இன்னைக்கு ஆழமாக சிந்திக்க போறோம். சரிங்களா? திருவழிபாடு, ஏன்னா ஒரு கிறிஸ்துவம் அப்படின்னு சொன்னா என்ன? ஒரு ஹிந்து சகோதரர், வேற இனத்தில் இருக்கின்ற ஒரு சகோதரர், வேற மதத்துல இருக்கிற ஒரு சகோதரர் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஹிந்து ஒரு இதுல கேட்குறாங்க, முஸ்லிமா இருக்காங்க கேட்குறாங்க அப்படின்னா, கிறிஸ்துவம் அப்படின்றது ஒரு உறவு. உறவாக ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கின்றார். திருவழிபாடு 3வது அதிகாரம் 20வது வசனம் எடுத்து வாசிங்கன்னா, ஒரு கதவை தட்டி கொண்டிருக்கின்ற இயேசப்பாவை நீங்க பார்க்கலாம். திருவழிபாடு 3:20 வாசிக்கிறீங்களா? நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆழமான உறவுக்காக ஆண்டவர் வந்து அழைக்கின்றார். அப்போ நம்ம வந்து உறவை அவர் விரும்புகின்றார். யாரோட நம்ம இந்த உணவு அருந்துவோம்? இந்த உறவை நம்ம விரும்புகின்றவர்கிட்ட தான் நம்ம இந்த உணவு அருந்துவோம். சும்மா வந்து வழியில போறவங்க கிட்ட நம்ம இந்த உணவு அருந்த மாட்டோம். ஸோ இது அப்போ ஜெபம், இந்த தனித்துவ ஜெபம் எவ்வளோ நேரம், முதல் கேள்வி, நமக்கு எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும் பிரதர் அப்படின்ற கேள்வி வரும் நமக்கு. மத்தேயு 26:40-41 எடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்னா, சீடர்கள்ட்ட கேட்கிற ஒரு கேள்வி, இயேசுப்பா வந்து கேட்கிற ஒரு கேள்வி, அவரோட மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் அவர் கேட்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்னோட 1 மணி நேரம் உங்களால உட்கார முடியாதா? இருக்கிறதுலயே வந்து அவர் கேட்கிற முறை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது இருக்கிறதுலே வந்து ஒரு குறைந்தபட்சம் 1 மணி நேரம் என்னோட இருக்க முடியாதா? என்னோட செலவழிக்க முடியாதா? அந்த அளவுக்கு கூட என்ன நேசிக்கலையா என்ற முறையில் அவரு கேட்கிறாரு. மத்தேயு 26:40-41 வாசிக்கிறீங்களா? அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வம் உடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அதனால நம்ம ஆன்மீகத்துல உண்மையா நீங்க வளரணும், கடவுளோட ஒரு உறவுக்கு வரணும்னு விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா,
குறைந்தபட்சம் 1 மணி நேரம் அவரோட அன்றாட நாள். நமக்கு பல விதமான பிரச்சனைகள் இருக்கு. அதை வெற்றி பெற்று ஆண்டவரோட நெருக்கமா வரணும்னு நீங்க விரும்புறீங்க. யாரெல்லாம் ஆன்மீகத்துல வளர்ந்து இருக்கின்றவர்களா நான் பார்த்திருக்கிறேன், பல பேர் பார்த்திருக்கேன். அவங்க வாழ்க்கையில வந்து இந்த தனித்துவ ஜெபம்ல வந்து குறைந்தபட்சம் 1 மணி நேரம் இருக்கும். அதுலதான் அவங்களுக்கு வளர்ச்சி, நமக்கு வளர்ச்சியே. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க ஒரு 10 நிமிஷத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, தொடக்கத்துல வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி தொடங்கின நபர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 10 நிமிஷத்தோடயே நின்றுரும். அதுல வந்து 15லாம் ஆகாது. 10 நிமிஷத்தோட நமக்கு அந்த உறவுல வளர முடியாது, ஆளப்பட முடியாது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். நீங்க ஒரு நபரை வந்து திருமணம், ஒரு ஆண் பெண் வந்து திருமணம் செய்யறாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கணவனுக்கு மனைவி அந்த அளவுக்கு தெரியாது, மனைவிக்கு கணவனா அந்த அளவுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு அரேஞ்ச் மேரேஜ், அந்த ஒரு சூழ்நிலையில கணவனோட வந்து நேரம் செலவழிக்க அவங்களுக்கு தோணும். அந்த ஒரு 10 நிமிஷம் செலவழிச்சா புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் கடவுளோட இருக்கின்ற உறவும், வித்தியாசமே இல்லை. 1 மணி நேரம் குறைந்தபட்சம். சீடர்கள்ட்ட இயேசப்பா என்ன சொல்றாரு? 1 மணி நேரம் என்னோட செலவழிக்க முடியாதா உங்களால அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இது குறைந்தபட்சம். சரிங்களா? சோ அதனால அந்த உறவுல ஆழப்படணும். ஒரு 1/2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து உண்மையான ஜெபமே வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த உறவு வளரணும் அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக, இன்னும் ஒரு தெளிவா உங்களுக்கு புரியணும்ன்ற ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். மத்தேயு 11:28-30. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த சுமைகளை கொண்டு வரும்போது அவரோட உறவுல வளருவோம். நம்ம பல பேர் வந்து நம்ம நண்பர்களோட, நம்ம சகோதரர்களோட நம்ம வந்து கணவன் மனைவியோட இந்த பாரத்த கொண்டு வந்து சொல்லும்போது என்ன நடக்குது? அவங்களோட தான் உறவு வருது. இதே ஆண்டவர்ட்ட சொல்லி பாருங்க அந்த வேதனைய. கடவுளோட அந்த உறவு உங்களுக்கு வரும். ம். ஸோ இந்த 1 மணி நேரம் அவங்ககிட்ட இந்த பிரச்சனைகள்லாம் சொல்லும்போது, உங்களுக்கு நேரம் எடுக்கும் நெறைய. ஸோ முதல் அ க ஆன்மீக இந்த தனித்துவ ஜெபத்துல பார்த்தீங்கன்னா, முதல் 30 நிமிஷத்திலேயே வந்து பலவிதமான அ ஆண்டவரோட ஒரு 1 மணி நேரம் உட்காரணும்னு ஆசைப்படுவீங்க. உட்காருவீங்க. அப்பதான் வந்து டீ போட்டு குடுங்க. ம். அப்பதான் வந்து எனக்கு இது வாங்கி குடுங்க. மனைவி கேட்பாங்க. "இது வாங்கிட்டு வாங்க." அப்பதான் வந்து வீட்ல வந்து ஏதோ சண்டை நடக்கும். பிள்ளைங்க நடுவுல. அந்த மாரி பலவிதமான தடைகள் வரும். நமக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரு 1 மணி நேரம் இருந்தா தான் வந்து அதுல ஆழப்பட முடியும். குறைந்தபட்சம். ஸோ இதுல என்ன இது வந்து எவ்வளோ நேரம் அப்படின்றது. இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் அடுத்து நான் சொல்லப்போற விஷயங்களே. முதல் விஷயம் நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, விண்ணக தந்தை பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே அப்படின்ற எண்ணத்தில் நம்ம ஜெபத்திற்கு போகணும். பிதா கிட்ட நம்ம ஜெபிக்கணும். மத்தேயு 6:9 அவரு இயேசப்பா என்ன சொல்றாரு? அது வந்து ஒரு ஜெபம் அப்படின்றது மட்டும் இல்ல. அது ஒரு ஜெப முறை. நம்ம வந்து கடவுள்ட்ட வந்து செல்லும்போது, அப்பா அப்படின்ற ஒரு எண்ணத்திற்கு நம்ம செல்லணும். எல்லா ஜெபமும் விண்ணக தந்தைக்கு ஏறெடுக்கின்ற ஜெபம். தந்தை கிட்ட இயேசப்பா நாமத்தில் நம்ம ஜெபிக்கும்போது, அவர் கிருபைகளை நம்ம பெறுகின்றோம். நம்ம பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. அவருடைய பிரசன்னத்திற்கு வரும்போதே முதல்ல வந்து துதி தான். துதி. அவரை துதிக்கணும். திருப்பாடல் 100ல 4வது வசனம். அவருடைய பிரசன்னத்துல நம்ம வரும்போது துதியும் நன்றியும். இந்த நன்றியும் துதியும் அவருடைய நமக்கு முதல் நம்ம ஏறெடுக்க வேண்டியது நன்றியும் துதியும் தான். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்வோம். திருப்பாடல் 100ல 4 வாசிக்கிறீங்களா? நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள். பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 22:3. நம்ம துதிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம இருக்கின்ற இடத்தில் இறங்கும். அவருடைய பிரசன்னம் இறங்கும். திருப்பாடல் 22:3 வாசிக்கிறீங்களா? நீரோ தூயவராய் விளங்குகின்றீர். இஸ்ரேலின் புகழ்ச்சிக்கு உரியவராய் வீற்றிருக்கின்றீர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 1 மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் முழுவதும் துதிக்கணும்னு அவசியம் இல்ல. முதல்ல ஒரு 10 நிமிடம் அவருக்காக ஆண்டவருடைய அப்பா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தந்தையை துதிங்க. அவரை ஆராதிப்போம். அவரை துதிப்போம். சரிங்களா? அப்போ சில நேரத்துல நமக்கு துதிக்க தோணாது. அந்த உணர்ச்சிகள் வராது.
அப்படி அந்த சூழ்நிலையில துதிக்க தோணாது, நன்றி செலுத்த தோணாது. நமக்கு அந்த நிலையில இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நம்ம வந்து அப்ப நம்ம சிந்திக்க வேண்டியது, ஏதாவது தவறு நம்ம செஞ்சிருக்கிறோமா? ஏதாவது பாவங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு தடையாக நிற்கின்றதா? ஆண்டவரின் பிரசன்னத்திற்கு நம்ம வருவதற்கு இந்த மாதிரி இந்த பாவங்கள் இதெல்லாம் வந்து தடை. முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம், ஆண்டவரே நான் வந்து உங்கள ஏதாவது நான் வந்து ஆ உங்க பாவங்கள் ஏதாவது செஞ்சிருக்கோமா அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கணும். அதனால தான் பூசையில போகும்போது முதல் விஷயமே ஐ கன்ஃபெஸ், நம்ம பாவத்தை அறிக்கையிடுகின்றோம். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கின்றோம். உங்களுக்கு துதிக்க தோணல, அந்த உணர்ச்சி வரல. பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். நமக்குள்ள உள்ளத்துல சில சோகங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஹபக்கூப் 3வது அதிகாரம் 17லிருந்து 19 அத எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, எனக்கு எல்லா விதமான அழிவு வந்தாலும் நான் உங்கள துதிப்பேன், உங்கள ஆராதிப்பேன். ஹபக்கூப் 3ல 17லிருந்து 19 வாசிக்கிறீங்களா? ஹபக்கூப் 3ல அத்திமரம் 17லிருந்து துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனி தராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாத போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி உறுவேன். ஆண்டவராகி என் தலைவரே என் வலிமை. அவர் என் கால்களை பெண்மானின் கால்களைப் போல் ஆக்குவார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த துதியில வந்து இன்னும் ஆழப்படணும் நீங்க விரும்புறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் அருமையான ஒரு வழி, எலிஷா பயன்படுத்தின வழி. 2 அரசர்கள் 3வது அதிகாரத்துல 15வது வசனம். அவரு பாடல்களை நம்ம பாடல்களோடு சேர்ந்து நம்ம வந்து கடவுளை துதித்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் வார்த்தையோட சேர்ந்து நம்ம துதிக்கணும். பாடல்களோட நம்ம துதிக்கணும். அவரை நன்றி செலுத்தணும். அதுல வந்து அபிஷேகம் இன்னும் அதிகமா இருக்கும். 2 அரசர்கள் 3ல 15 வாசிக்கிறீங்களா? அவ்வாறே பாணன் ஒருவன் வந்து யாழ் இசைக்கவே ஆண்டவரது ஆற்றல் எலிசாவின் மேல் இறங்கியது. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் சங்கீர்த்தனம் 150ல திருப்பாடல் 150ல 3லிருந்து 5 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, அவரை வந்து யாழ் இசைத்து நான் வந்து நடனம் ஆடி நான் அவரை துதிப்பேன் அப்படின்னு போட்டிருக்கும். வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 150ல 3லிருந்து 5. அல்லேலூயா. தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமைமிகு விண்பிரிவில் அவரை போற்றுங்கள். அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். களிர் எனும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென், பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் நல்லதும், நம்ம கண்ணுக்கு தீமையாக நம்ம தீமைகளையும் வந்து அவரால நன்மையாக மாற்ற முடியும் என்ற எண்ணத்தில் அவர் வந்து துதிங்க. எல்லாம் நன்மைக்காக மாற்றுவார். ரோமியர் புத்தகம் 8வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை நம்பிக்கையோட, அது மேல இருக்கிற நம்பிக்கையில வந்து அவரை துதிங்க. வாசிக்கிறீங்களா? ரோமியர் 8ல 28. இந்த மாதிரி மேலும் கடவுளிடம் அன்பு கூர்வர்களோடு அன்பர்களோடு அதாவது அதாவது அவரது திட்டத்தைக்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இது முதல் படி. 2வது விஷயம் நம்ம செய்ய வேண்டியது அப்படின்றது நன்றி செலுத்தி, நம்ம அவரோட பிரசன்னத்துக்காக எப்படி நன்றி செலுத்தி 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16லிருந்து 18. எல்லா சூழ்நிலையும் நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. உள்ளத்திலிருந்து நன்றி செலுத்தி. யோவான் நற்செய்தி இது வாசிங்க. எப்படி ஏசப்பா ஜெபிக்கும் போது அவர் எப்படி ஜெபிக்கின்றார்? நன்றி செலுத்தி ஜெபிப்பார். முதல் விஷயமே நன்றி செலுத்தி அவர் ஜெபிப்பார். அப்பா என்னோட விண்ணப்பத்தை நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொல்லி யோவான் நற்செய்தி 11ல 41 42 வாசிக்கிறீங்களா?
யோவான் நற்செய்தி 11:41-42. அப்போது அவர்கள் கல்லறையை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நண்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன், பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது படி அப்படின்றது இது ஒரு முக்கியமான படி. ஆனா அதே நேரத்துல இது வந்து பல பேர் வந்து சரியா செய்வது கிடையாது. சரியா வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து கஷ்டப்படுவோம். நன்றி செலுத்திடுவோம், கடவுளை துதிச்சிருவோம். சரிங்களா? எல்லா சூழ்நிலைக்கும் நன்றி செலுத்திடுவோம். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாத்துக்கும் நன்றி செலுத்திடுவோம். நம்ம குடும்பத்திற்காக நன்றி செலுத்தி, நம்ம வேலைக்காக நன்றி செலுத்திடுவோம். எல்லாத்துக்கும் நன்றி செலுத்திடுவோம். பிரச்சனை இருக்காது. ஆனா அடுத்த ஒரு மூன்றாவது கட்டம் அப்படின்றது தனித்துவ ஜெபத்தில் அர்ப்பணம் அப்படின்றது. முழுமையான ஒரு அர்ப்பணம். அந்த நீதிமொழிகள் 3:5-6. இந்த அர்ப்பணத்தில் தான் பல விஷயங்கள் நடக்கணும். ஆனா நம்ம அதுல வந்து ஆண்டவர்கிட்ட அந்த நம்ம சூழ்நிலைகளை விட்டு கொடுப்பதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். நீதிமொழிகள் 3:5-6 வாசிக்கிறீங்களா? முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர்கிட்ட வந்து ஒரு அர்ப்பணிக்கணும். நம்ம வந்து வாழ்க்கையை, நம்ம வரப்போற சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து அர்ப்பணிக்கணும். உன் வழிகளை அதுல வந்து இது செய் அப்படின்றது. இந்த வழிகளை ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். வரப்போ உங்க கவலைகளை ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். அப்படியே சில பேர் கொடுத்துட்டாலும், அது மாதிரி கொடுத்துட்றாங்க. சில பேர் வந்து ஆண்டவரே, நீ உங்களால மட்டும்தான் எல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சிருவாங்க. சரிங்களா? ஆனா எப்படி ஒரு ஒரு கோயில்ல வந்து வெளியில உள்ள போறதுக்கு முன்னாடி வெளியில செருப்பு அவுத்து வச்சுட்டு வெளியில வரும்போது செருப்பை போட்டுட்டு திரும்ப போயிடுவாங்களோ, அதே மாதிரி அந்த கவலைகளோட திரும்ப வராங்க. அந்த கவலைகளோட திரும்ப நம்ம வரக்கூடாது. இது இனி என் பிரச்சனை கிடையாது, இது இனி என் அப்பாவோட பிரச்சனை அப்படின்ற உறுதியான ஒரு நம்பிக்கையில் அர்ப்பணிக்கணும். நான் இனி அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஆண்டவர் இது பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல 4-8 போட்டிருக்கிற மாதிரி, ஆண்டவர் என் நன்மையில் உள்ளார். பவுல் சொல்ற மாதிரி, ஆண்டவர் என் நன்மையில் உள்ளார். அவர் தருகின்ற சமாதானத்தை நான் வந்து ஏற்றுக்கொள்கின்றேன். நம்ம உள்ளமும் நம்ம மனதும் ஆண்டவருக்குள் இருக்கணும். அந்த நேரத்துல இது இல்லை, அந்த மாதிரி கிடையாது. கவலைகளோடு நம்ம திரும்ப வரோம். சர்ச்சுக்கு போறோம், கவலைகளோடு திரும்ப வரோம். இல்ல அந்த அந்த பிரச்சனை, இப்போ வீட்டுல வந்து ஒரு சண்டையா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டையா இருக்கலாம். வீட்டுல வந்து கணவன் சில கேள்வி கேட்டா, சில இது பண்ணா, உடனே நம்ம திரும்ப அந்த கவலைகளுக்கே சென்று விடுறோம். அந்த சூழ்நிலைகளை பார்த்து இவ்வளவு ஜெபிச்சனே, ஒரு தியானத்துக்கு போனே, ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப அந்த கவலைக்கு செல்லும் போது அங்க ஆண்டவரால் அங்க செயல்பட முடியாது. அந்த பிரச்சனைகள் இன்னும் இருக்கு அப்படின்றதுனால கடவுளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றது கிடையாது. இந்த அர்ப்பணத்துலதான் சாத்தான் வந்து பல தந்திரங்கள் பயன்படுத்துகின்றான். பிலிப்பியர் புத்தகம் 4வது அதிகாரம் 4-8 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த மாதிரி ஒரு அர்ப்பணத்துக்கு நம்ம வரணும். அந்த டிரைவர், நம்ம வந்து ஒரு கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை, அந்த கார் தான் அந்த வாழ்க்கை. பல நேரத்தில் நம்ம தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர்கிட்ட அந்த ஸ்டியரிங் வீல்
ஓட்டுறதுக்கு அந்த இதை கொடுக்கறது இல்லை. அர்ப்பணம், ஆண்டவரே நீங்க வந்து என்னை வழி நடத்துங்க. சரிங்களா? சில பேர் மன்னிக்க வேண்டிய ஆண்டவர் காட்டுவாரு. மன்னிக்கணும். நம்ம அந்த அளவுக்கு நம்ம சில பேருக்கு அர்ப்பணிக்கவே தெரியல. அவங்க வாழ்க்கை முழுவதும் அந்த டிரைவர் சீட்ல உக்காந்து கடவுள்கிட்ட முழுமையா கொடுக்கறதுக்கு அந்த ஒரு மனநிலையே அவங்களுக்கு இல்ல. அப்போ நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்கு அந்த சிறு பிள்ளை ஆகணும். ஆண்டவரே எனக்கு அர்ப்பணிக்க தெரியல, என்ன உதவி செய்யும். முழுமையான அர்ப்பணத்திற்கு வருவதற்கு என்ன உதவி செய்யும். சிறு பிள்ளை ஆகுங்க. அங்க கடவுள் உங்களை உதவி செய்வார் அர்ப்பணிக்கிறதுக்காக. அவராங்க ஆண்டவர் அண்மையில் உள்ளார். நம்மளை அர்ப்பணிக்கிறதுக்கு உதவி செய்வார், ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்வார். ஆவியானவர், ஜெபத்தின் ஆவி. சரிங்களா? அது எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த அர்ப்பணத்திற்கு நம்ம செல்லணும் அப்படின்னு சொன்னா, ஏசாயா 26 3வது வசனம் எடுத்து வாசிங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து நிறைவான ஒரு அமைதியில் இருக்கணும். பெர்ஃபெக்ட் பீஸ் ஆங்கிலத்தில் அற்புதமா போட்டிருக்கு. யூ கீப் him in perfect peace whose mind stayed on you. நம்ம சிந்தனை அந்த பிரச்சனை மேல இருக்கக்கூடாது, கடவுள் மேல இருக்கணும். உண்மையான அர்ப்பணம்ன்றது அதுதான். வாசிக்கிறீங்களா? ஏசாயா 26 3. அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள், அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அது கடவுள் மேல இருக்கின்ற முழு நம்பிக்கையில் வருகின்ற ஒரு அர்ப்பணம். வேற எதுலயும் அந்த அர்ப்பணம் வராது. அடுத்து நம்ம இந்த அர்ப்பணத்தில் நம்ம வந்து பாவத்தை அறிக்கையிடலாம், நம்ம விண்ணப்பங்கள் வைக்கலாம், மற்ற பரிந்துரை ஜெபம், நம்ம தலைவர்களுக்காக ஜெபிக்கிறது எல்லாம் இதுல இந்த அர்ப்பணத்துல வரும். சரிங்களா? அடுத்த கட்டம் அப்படின்றது கடவுளை அன்பு செய்வது. நம்ம செய்கின்ற எல்லா பாவங்களும் கடவுளுடைய அன்புக்கு எதிரான பாவங்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பேதுரு வந்து அவர் வந்து ஏசப்பா 3 வாட்டி மறுதளிச்சதுக்கு அப்புறம் ஏசப்பா கேட்கிற ஒரு விஷயம் தான், நீ என்ன அன்பு செய்கின்றாயா அப்படின்ட்டு. நமது ஆங்கிலத்துல தமிழ்ல பார்த்தா ஒரு அன்பு செய்கிறாயா நார்மலா இருக்கும். ஆனா அவர் எதிர்பார்க்கின்ற அன்பு ஒரு நார்மலான அன்பு கிடையாது. கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா அது 4 விதமா. அவர் எதிர்பார்க்கின்ற அன்பு அகாப்பே அன்பு. விண்ணக தந்தை எப்படி தந்தை நம்ம நேசிக்கிறா, அதே போல் நம்ம திரும்ப நம்ம கொடுக்க வேண்டிய அன்பு அந்த மாதிரி ஒரு மேலான அன்பு. ஆனா பேதுரு சொல்றாரு, நான் வந்து என்னால வந்து ஃபீலியோ அன்பு தான் என்னால தர முடியும். ஒரு நிபந்தனையற்ற அன்புக்கு என்னால வர முடியல ஆண்டவரே. நீங்க அன்பு செய்யற அளவுக்கு என்னால அன்பு செய்ய முடியல. ஆனா என்னால அன்பு செய்ய முடியறது அப்படின்றது ஒரு நிபந்தனைகள் இருக்கு. ஒரு நண்பரின் அன்பு தான் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து பேதுரு சொல்லுவார். அந்த நம்ம ஒவ்வொருத்தருமே அன்புல நிரப்பப்பட்டு அவருடைய அன்பு செய்யணும் அப்படின்னு வந்து நம்ம அன்புக்குரிய சில பாடல்கள், அன்பு கூறுவேன், அந்த மாதிரி பல பாடல்கள் இருக்கும். அவர் இன்னும் அன்புல நம்ம எல்லா பாவங்களும் அவருக்கு அன்புக்கு எதிராக, அவர் அன்புனால நம்ம நிரப்பப்படணும். அந்த அவருடைய அன்பை வைத்து நம்ம வந்து அவர் அன்பு செய்யணும். சரிங்களா? அதுதான் 5வது. முதல்ல துதி, நன்றி, அர்ப்பணம், பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம விண்ணப்பங்களை வைத்து 4வது 5வது அப்படின்றது கடவுளை அன்பு செய்வது அப்படின்றது. சரிங்களா? அடுத்தது அப்படின்றது நம்ம 2 திமோத்தி 1வது அதிகாரம் 6 7. 2 திமோத்தி 1வது அதிகாரம் 6 7. ஆவியானவருடைய நிரப்புதலுக்காக அவருடைய ஆற்றல் நமக்கு தேவை, அவருடைய வழி நடத்தல் நமக்கு தேவை. 2 திமோத்தி 1 6 7 வாசிக்கிறீங்களா? உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆவியானவர், நீங்க ஒரு வாட்டி ஆவியான பெற்றுட்டீங்கல்ல, அது போதும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அது ஒரு நெருப்பு ஆக, இன்னும் அந்த நெருப்பு வரும்போது நமக்கு இன்னும் தூய்மையை நம்ம பெறுவோம். அவங்க திரும்பவும் ஆவியானவருக்காக ஜெபிக்கிறாங்க. ஆவியானவர் வேற பல வரங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. சீடர்கள் 4வது அதிகாரத்துல 24 29 வரைக்கும் அவங்க ஜெபிக்கிறத நீங்க பார்க்கலாம். இன்னும் ஆவியானவருக்காக அதுல வழிநடத்தல் கிடைக்கும். அது ஆவியானவர் நமக்காக ஆண்டவருக்கு ஏற்றபடியான முறையில் நமக்காக ஜெபிப்பார். ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஆவியில் ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும்.
இந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் நீங்க அதை கற்றுக்கொள்வீங்க. யூதாவின் புத்தகம் 20வது வசனம் 21, இந்த 2 வசனங்கள் எடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆவியில் ஜெபிக்கின்ற பத்தி முக்கியமான சில விஷயங்கள் நீங்க கற்றுக்கொள்ளலாம். வாசிக்கிறீங்களா? யூதாவின் புத்தகம் 20:21. அன்பானவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றுமுள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ப்ரே இன் தி ஸ்பிரிட், ஆவியில் ஜெபிங்க. ப்ரே இன் தி ஸ்பிரிட்னு போட்டிருக்கும். எபேசியர் 6:17 இந்த மாதிரி போட்டிருக்கும். ப்ரே இன் தி ஸ்பிரிட், ஆவியில் ஜெபிக்கணும். நம்ம ஆவியானவரோட நிரப்புதலுக்காக, இன்ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானோட நிரப்புதலுக்காக ஜெபிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கட்டி எழுப்பப்படுவோம். கட்டி எழுப்பப்படுவோம். ஆவியானவர் கட்டி எழுப்புவார். இந்தந்த விஷயங்கள் சரியில்லை, இந்தந்த விஷயங்கள் வந்து நீ மாற்ற வேண்டியிருக்கு, இந்தந்த விஷயங்கள் வந்து சில ஊக்கங்கள் கொடுப்பார் அவர். நல்லா நல்லா செஞ்சுட்டு இருக்கிற, இன்னும் நல்லா செய்யலாம் நீ அப்படின்ட்டு. ஆவியானவர்கள் ஜெபிக்கும் போது ஆவியானவர் கடவுளுடைய அன்புனால நம்ம நிரப்பப்படும். ரோமர் 5:5. அப்போ இதெல்லாம் ஆவியானவரோட நிரப்புதலுக்காக ஜெபிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நீங்க அமைதியில் உக்காரணும். இது நம்ம பல பேர் செய்யறது கிடையாது. ஒரு திருப்பாடல் 46 10வது வசனம், அமைதியா பி ஸ்டில், அமைதியா இரு அப்படின்னு வந்து அவன் ஆண்டவரோட இன்னும் அற்புதமான ஒரு உறவுக்கு நீங்க செல்லலாம். திருப்பாடல் 46 10 வாசிக்கிறீங்களா? அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து வேற்றுமைக்காரரையே, கொள்ளுங்கள். வேற்றிடத்தாரிடையே நானே கடவுள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த அமைதியில் தான் உணர முடியும். அமைதியில் தான் உணர முடியும். நமக்குள்ள பல பேருக்கு இந்த அமைதி இல்லை. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைதியா இருக்கிறதே வந்து அவங்களுக்கு பெரிய கஷ்டம். ஏன்னா முழுமையான அர்ப்பணத்துக்கு அவங்க வரலைன்னா இந்த அமைதி வந்து கஷ்டமா இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு அமைதியை பத்தி இன்னும் தெளிவா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஏலியாவின் வாழ்க்கையை பார்க்கணும். 1 அரசர்கள் 19வது அதிகாரத்துல 12வது வசனத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா அருமையா இருக்கும். நிலைநடுக்கம் இருக்கும், நெருப்பு இருக்கும், உன்னத்திலையும் வந்து கடவுள் இருக்க மாட்டாரு. ஆனா ஒரு மெல்லிய குரலில் ஆண்டவர் பேசுவதை வந்து ஏலியா உணர்கின்றார். 1 அரசர்கள் 19:12 வாசிக்கிறீங்களா? இந்த அமைதியில் நிலநடுக்கத்துக்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயில் நின்றார். அப்பொழுது எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. தொடர்ந்து வாசிக்கவா பிரதர்? போதும். அந்த மெல்லிய குரல் நம்ம உள்ளத்துல அவர் பேச விரும்புகின்றார். உங்களால உணர முடிகின்றதா? இந்த மெல்லிய சத்தத்துல அவர் பேசுவார் நம்ம கிட்ட. இந்த அர்ப்பணத்துல தான் அந்த அமைதி வரும். அவர் முன்னாடி அமைதியால இருக்க முடியும். ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் போது அந்த அமைதி வரும் நமக்கு. சமாதானத்தின் ஆவி அவர். அந்த சமாதானம் பெறுவோம். அவருடைய அமைதி நமக்கு கிடைக்கும். அவர் சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். அது ஆண்டவரோட ஒரு ஆழமான உறவுக்கு நம்மளால செல்ல முடியும். அவரோட அபிஷேகத்தை பெற முடியாத வழியாக நம்ம. இது 6வது. 7வது அப்படின்றது ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க வாசிக்கணும். சில பேருக்கு இந்த அமைதியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்திருக்காது. ஆனா ஆண்டவர் வார்த்தை வழியாக, நம்ம ஆன்மாவின் கண்ணாடியாக இருக்கின்ற வார்த்தை வழியாக, நம்ம பாதைக்கு ஒளியாக அவர் வார்த்தை வழியாக அவர் பேசுவார். நல்ல ஒரு கேள்வி ஒருத்தவங்க கேட்டாங்க, இது எவ்வளவு நேரம் வாசிக்கணும் பிரதர் அப்படின்ட்டு. 2-3 நிமிஷம் ஆண்டவரே என்னோட பேசுங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வாசிச்சா போதும். தனித்துவமா ஆனா பிபிலியத்தை இந்த ஆராதனைக்கு அப்புறம், இந்த பர்சனல் ப்ரேயர் தனித்துவ ஜெபத்திற்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்க வாசிச்சீங்கன்னா வார்த்தையில் ஆளப்படலாம். இன்னும் வந்து அவரோட ஆண்டவரோட புரிஞ்சுக்கலாம் நீங்க. இன்னும் அடுத்த ஒரு விஷயம் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆராதனை. இது வரைக்கும் நீங்க செய்த எல்லா விஷயங்களும் இந்த ஆராதனைக்கு செல்வதற்காக தான். சரிங்களா? இந்த துதி, பல பேருக்கு துதினா என்ன, ஆராதனை என்னன்னு அப்படின்னு வித்தியாசம் தெரியாது. இருக்கிறதுலே மிக முக்கியமான ஆராதனை அப்படின்றது பூசையில தான். பூசையில தான் வந்து அற்புதமான முக்கியமான ஆராதனை முறை வந்து நீங்க பூசையில தான் பார்ப்பீங்க.
சரிங்களா? அதை விட ஒரு மேலான ஒரு ஆராதனை வேற எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அவருடைய நம்ம அதுக்கு ஏன் அப்படின்றது போல நான் ஆனா, ஆஹ், நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம ஆராதிக்கும் போது பூசையோடு சேர்ந்து இந்த உலகத்துல இருக்கிற அர்ப்பணிக்கப்படுகின்ற பூசைகளோடு சேர்ந்து ஆராதிங்க அவரை. சரிங்களா? ஆராதிக்கும் போது நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, துதி. நான் உங்களை பாராட்டலாம். அது துதிக்கு ஒப்பான ஒரு விஷயம். நான் உங்களை யாராவது வந்து நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்க, உங்களை பாராட்டலாம். ஆனா துதி வந்து யாருக்கு வேணா கொடுக்கலாம். மனுஷங்களுக்கு கூட கொடுக்கலாம். கடவுளுக்கும் நம்ம துதிக்கலாம். ஆனா ஆராதனை அப்படின்றது மனுஷனுக்கு யாருக்குமே கிடையாது. கடவுளுக்கு மட்டும் இருக்குன்ற விஷயம் தான் ஆராதனை அப்படின்றது. திருப்பாடல் 29ல 2வது வசனம். ம்? அது நம்ம செய்ய வேண்டிய ஒரு நீதியான ஒரு செயல் ஆராதனை அப்படின்றது. சரிங்களா? திருப்பாடல் 29ல 2 வாசிக்கிறீங்களா? ஆண்டவரின் பெயருக்கு ஏற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை பலிப்படுங்கள். ஆமென். Praise the Lord. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இதுல 2 விஷயங்கள் நம்ம சிந்திக்கணும். நம்ம உள்ளத்துல இருந்து வர வேண்டியது இன்டீரியர் வர்ஷிப்னு சொல்லுவாங்க. உள்ளத்துல இருந்து கடவுள் மேல இருக்கின்ற ஒரு அன்புல இருந்து இந்த ஆராதனை வர வேண்டியிருக்கும். அதனாலதான் ஆவியானவர் நம்ம அழைக்கின்றோம். 2வது விஷயம் அப்படின்றது வெளி தோற்றமாக நம்ம செய்கின்ற விஷயங்கள். நம்ம மனிதர்களாக இருக்கு. நம்ம வந்து தூதர்கள் கிடையாது. நமக்கு ஒரு சரீரம் இருக்கு, ஒரு ஆன்மா இருக்கு. நம்ம சரீரத்தோட கடவுளை வந்து ஆராதிக்கிறோம். தாவீது நடனமாடி ஆராதிக்கின்றார். சரி, முட்டி போட்டு ஆராதிப்பது. அந்த மாதிரி கடவுளை ஆராதிக்கும் போது திருவழிபாடு 4வது அதிகாரம் விண்ணக தந்தை ஆராதிப்பதை நீங்க பார்க்கலாம். 5வது அதிகாரம் இயேசுப்பாவை ஆராதிக்கின்றது நீங்க பார்க்கலாம். ஆனா 4வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இருக்கும். செராபிம்கள் நீங்க அங்க பார்க்கலாம். ஆனா அவங்களுடைய பேர் அங்க போடப்பட்டிருக்காது. சரிங்களா? அது வந்து இன்னும் நிறைய ஆழமான தியாலஜி இருக்கு. நான் அதை போகல. ஆனா அந்த பேர் ஏன் போடப்படலை அப்படின்னு பார்த்தா எல்லா மகிமையும் எல்லா ஆராதனையும் கடவுளுக்குரியது. அதை விட பெருசா ஒன்றும் கிடையாது. கடவுளை விட பெருசா ஒன்றும் கிடையாது. பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இந்த உலகத்துல கிடையாது. சரிங்களா? அதனால ஆராதனையில நம்ம வந்து வளர்ச்சி, அவரோட வருகின்ற ஒரு ஒன்றிப்பு வேற எதுலையுமே கிடையாது. சரிங்களா? துதி, நன்றி, துதி, நன்றி அதில் எல்லாத்துக்குமே நீங்க பாடல்கள் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி வந்து செய்தவர்கள், இந்த மாதிரி செய்து ஆண்டவரை ஆராதிச்சவர்கள் ஆழமான ஒரு உறவுக்கு நிறைய பேர் சென்றிருக்க நான் பார்த்துருக்கிறேன். நல்ல ஒரு வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி இருக்கின்றவர்கள் இந்த மாதிரி ஆராதனையில இருந்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஒரு அர்ப்பணம், பாவத்தை அறிக்கையிட்டு விண்ணப்பங்களை வைத்து ஆண்டவருடைய மேல இருக்கின்ற அன்பை நீங்க வந்து அவரை வெளிப்படுத்தி அந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நீங்க வந்து அமைதியில் இருந்து அவர் வார்த்தையை வாசிக்கும் போது, அதுக்கப்புறம் ஆராதனைக்கு செல்லும் போது மேன்மையான ஒரு அற்புதமான ஆழமான உறவுக்கு நீங்க செல்லலாம். இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? Praise the Lord, brother. Praise the Lord. இப்ப நம்ம ஆவியானவருக்குள்ள ஜெபிக்கிறாங்க பாத்தீங்களா? இப்ப உங்கள மாதிரி ஜெபிக்கிறாங்க பாத்தீங்களா பிரதர்? உங்களை சொல்லல, ஒரு சில நபருக்கு வந்து கோபம் அதிகமா வருதே பிரதர். அவங்க அப்படிப்பட்டவங்கள்ட்ட நம்ம போகலாமா? பெரும்பாலும் ஃபாதர்ஸும் சரி, பிரதர்ஸும் சரி, நாங்க இந்த ப்ரேயர் மீட்டிங்லாம் போவையில அதிகமா அவங்க கோவப்படுறாங்க. அந்த தலையில கை வச்சு ஜெபிக்கையில ஒரு மாதிரி ஜெபிக்கும் போது கோவப்படுறாங்களா? ஆமாங்க பிரதர். கோவமா திட்டுறாங்களே. இது புதுசா இருக்கு. ஜெபிக்கும் போது வந்து கோவப்படுறது அப்படின்றது நான் இது புதுசா கேள்விப்படுறேன். அதே போல பிரேயர் நடந்துட்டு இருக்கையிலே திட்டுவாங்க. நீங்க என்ன தூங்குறக்கா வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, ஜெபிங்க அப்படின்னு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசையில மறுவா வந்து அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. புரியுது. அப்படி இருக்காங்க. அதே போல இப்ப ஃபாதர்ஸுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஃபாதர் நல்ல ஆவியானவருக்குள்ள கொண்டுட்டு போகணும்னு நல்ல பிரேயரோட கொண்டு வராரு. ஆனா அந்த ஃபாதர் வந்து இது மாதிரியான நீங்க பண்ணக்கூடாது, இந்த டயத்துல நீங்க வந்து பூசையை முடிக்கணும், இந்த கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபாதர் அந்த சின்ன ஃபாதரை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்றாரு. அது வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமா ஆகுது. அப்படிங்கையில நம்ம என்ன ஃபாதர் பண்ணலாம்? அவங்களுக்காண்டி என்ன பிரதர் பண்ணலாம்? அவரு ஆனா வேற பங்கு. அவர் வந்து வேற
இருந்து வந்திருக்காரு. இவர் பங்கு ஃபாதர். அவங்க அந்த ஃபாதர் வந்தப்ப அவருக்கே ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாயி மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்ப நான் சொன்னேன், ஃபாதர் மக்கள்கிட்டலாம் சொல்லாதீங்க, நீங்க நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி சரி. உட்காந்து அப்படின்னு தான் சொன்னேன். இல்ல ஆனா அது அவங்க வந்து ரொம்ப சரி, நம்ம ஆன்மீகமா சில விஷயங்கள் செய்யும்போது அது நீங்க எங்க எவ்வளோ செய்தாலும் சரி, தடைகள் பிரச்சனைகள் வரதான் செய்யும். சரிங்களா? அதை எதிர்பார்க்கல அப்படின்னா அது வந்து ஆன்மீக வளர்ச்சி கம்மி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது எவ்வளோ ஒரு நிலைக்கு நம்ம சென்றாலும் சரி, தடைகள் வரதான் செய்யும். எவ்வளோக்கு நன்மை நல்லதா நம்ம நல்ல எண்ணத்துல பணிகள் செய்கிறோமோ, நமக்கு ஏசப்பாவுக்கே இந்த தடைகள் வந்ததுன்னா நம்ம அதை எதிர்பார்க்கணும். புரியுதுங்களா? அது இருக்கும். இந்த மாதிரி ஆன்மீக சில நம்ம நல்ல விஷயங்கள் நம்ம செய்கிறோம் அப்படின்னா இந்த தடைகள் வரதான் செய்யும். அதை எதிர்பாருங்க. சரிங்களா? இப்போ இந்த விடுதலை பயணம்னு நம்ம தியானிக்கிற விஷயமே அதுதானே. ம்? அப்ப என்ன நடக்குது? இந்த மக்கள் வந்து ஒரு விரக்திக்கு செல்கின்றார்கள். விடுதலை பயணம்னு 6வது வசனத்துல 6வது அதிகாரத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? 6வது அதிகாரத்துல 9ல இருந்து 13 கடவுள் வந்து கட்டளை கொடுக்குறார், நீ போய் பேசணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த மக்கள் வந்து அவங்க வந்து ரொம்ப இதாயிடுறாங்க. நாங்களாம் இனிமே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. புலம்பல்கள். ம், அந்த அடையாளங்கள் கடவுள் செய்த அடையாளங்கள் எல்லாம் வந்து அவங்க மறந்துடுறாங்க. கரெக்டா இல்லையா? ம், என்ன நினைக்கிறீங்க ஜெனிதா? பிரதர் மறந்துடுறாங்க. ம். அதனால நம்ம வந்து ம், ஆம், இந்த விரக்தி வரதான் செய்யும். நாங்க இனி போக மாட்டோம், நாங்க இந்த மாதிரி செய்ய மாட்டோம், அந்த மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இனி இது யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பலவிதமான ஒரு விரக்திக்கு நம்ம நம்ம போவோம். அது இருக்கும். சாதான் வருவான். நமக்கு பல சோதனைகள் வரும் இந்த மாதிரி வாழ்க்கையில. சரிங்களா? இன்னைக்கு நம்ம தியானிக்கின்ற ஒரு விஷயமே இதுதான். சரிங்களா? நம்ம நமக்கு வந்து பலவிதமான மகிழ்ச்சியை பத்தி பலவிதமான போதனைகள் இருக்கு. ம், எதிர்நோக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய போதனைகள் இருக்கு. ஆனா ஆஹ், திருப்பாடல் 88ல சொல்ற ஒரு மிக முக்கியமான ஒரு வசனம் இருக்கு. ஸோ அவர் சொல்ற விஷயம் கடவுளே வந்து செஞ்ச மாதிரி இதுல போட்டிருக்கும். திருப்பாடல் 88ல 18வது வசனம். ம், ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கையிடுவாங்க. துக்கத்துக்கும் விரக்திக்கும் அப்படின்றது வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் ஒண்ணு கிடையாது. துக்கம் அப்படின்றது ஒரு விதமான ஒரு உணர்ச்சிகள். ஆனா அந்த விரக்தி அப்படின்றது ஒரு நிலை. நம்ம வந்து ஒரு ஆன்மீக நிலைக்கு நம்ம சென்றிருக்கின்ற ஒரு நிலை அது. இனி வருங்காலம் ஒரு பயனுமே கிடையாது, இந்த சூழ்நிலை வேஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஆ, ஆனா ஒரு கடவுள் கைவிட்டுட்டார் அப்படின்ற ஒரு மனநிலை. நம்ம பல நேரத்துல வந்து இந்த ஒரு மனநிலைக்கு நான் பல பேர் ஆன்மீகத்துல ஆழத்துல சென்றவர்களை கூட இந்த வந்து பல பேர் இதுக்கு சென்று பார்த்துருக்கிறேன். வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 88:18. என் நண்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர். இருளே என் நெருங்கிய நண்பன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் லார்ட். அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதை நம்ம வந்து கடவுளுக்காக ஊழியம் செய்கிறோமோ செய்யலையோ, சின்னதா செய்கிறோமோ பெருசா செய்கிறோமோ, தடைகள் வரும். உண்மையா செய்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம செய்கிறோம். நான் இது கடவுளுக்காக செய்கிறேன், ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் செய்கின்றேன் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தடைகள் வரும். ஏன் இன்னைக்கே வந்து நான் வந்து ஊழியம் செய்யும்போது சில தடைகள் வந்தது, சில பிரச்சனைகள் வந்தது. நம்ம நல்லது தான் செய்கிறோம். ஆனால் அந்த நல்லதையே வந்து நிறுத்துறதுக்கு அவங்களுக்கே தெரியும் இது நம்ம செய்கிறது நல்லது அப்படின்றது. ஆனால் நிறுத்துறதுக்கு ஆளுங்க வருவாங்க. ஆன்மீகமா வளர்ச்சி இருக்கு. சில நேரம் சொல்ல முடியாது. என்னை விட அதிகமா தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஆனா அவங்க வந்து நிறுத்துவதற்கு அவங்க வராங்க. ஸோ அதனால தடைகள் இருக்க தான் செய்யும். பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனா அதையும் மீறி நம்ம வந்து முன்னாடி செல்லணும். அது வந்து கடவுளுடைய ஒரு எதிர்பார்ப்பு. இந்த விரக்திக்கு நம்ம செல்லக்கூடாது. ம், ஆ, விரக்திக்கு நம்ம செல்லக்கூடாது. ஆவியானவருக்கு தெரியும் இந்த வேதனைகள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ம், ஆண்டவருடைய சில நேரத்தில் ஆண்டவருடைய அன்பு நம்மளால உணர முடியாது. அந்த சூழ்நிலையில வர பிரச்சனைகள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கே தெரியும். ம், விரக்தி அப்படின்றது நம்பிக்கை இல்லை அப்படின்றது கிடையாது. நம்பிக்கை இல்லைன்றது கிடையாது. ஆனா நம்ம இந்த விரக்தி நம்ம எங்க கொண்டு செல்லும்? எங்க கொண்டு செல்லும்? ம், யா யூதாசை போல் நம்ம மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ம்,
யூதாசை போல் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. யூதாஸ் என்ன செய்றார்? எல்லாம் அதை எடுத்து அதை வந்து தூர போட்டுறார். சாத்தான் சொல்றான் மனசுல, இனி இதுல இருந்து ஒரு 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 யூஸும் இல்லை, கடவுளும் கை விட்டுட்டார் அப்படின்னு. ம். கடவுள் எல்லாரையும் உதவி செய்யறார், உன்னை மட்டும் கை விட்டுட்டார் அப்படின்ற மாதிரி சாத்தான் பல விதமான பொய்கள், ம், பொய்கள் வந்து நம்ம மனசுக்குள்ள போடுறான். இந்த இஸ்ரேல் மக்களுக்கும் பார்வோன் செய்யற விஷயங்கள்ல பார்த்து அவங்களும் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. புலம்ப ஆரம்பிக்கின்றாங்க. அவங்க வந்து ஸோ வந்து விடுதலை பயண நூல் 5வது அதிகாரம், அதுல 19ல இருந்து 21 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அதற்கு அந்தந்த நாளுக்குரிய செங்கல் தொகையிலிருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று சொல்லி கேட்டபோது, தாங்கள் இக்கட்டில் மாட்டிக்கொண்டதாக இஸ்ரேல் மக்களின் மேற்பார்வையாளர் கண்டனர். பார்வோனிடமிருந்து திரும்பி வரும்போது தங்களை சந்திப்பதற்காக நின்று கொண்டிருந்த மோசேயையும் ஆரோனையும் அவர்கள் சந்தித்து அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களை கவனித்துக் கொள்ளட்டும், உங்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும். ஏனெனில் பார்வோன் முன்னிலையிலும் அவனுடைய அலுவலர் முன்னிலையிலும் நம்பவர் வாடையை பிடிக்காதவாறு நீங்கள் செய்துவிட்டீர்கள். நம்மை கொல்லுவதற்காக வாளை அவர்கள் கையில் வைத்து விட்டீர்கள் என்றன. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நான் வந்து என்னை விட ஆன்மீக அதிகமான வளர்ச்சி இருந்தவர்களாம் கூட கடவுளோட ரொம்ப நெருக்கமா போனவர்களாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனா அவங்களுக்குமே சூழ்நிலையை பார்த்து இந்த விரக்திக்கு வர நான் பல பேரை பார்த்துருக்கேன். இனி வந்து ஒரு பயனும் இல்லை வாழ்க்கையில, என்னை விட அதிகமான புரிதல், என்னை விட அதிகமான ஆன்மீக அனுபவங்கள், கடவுளுடைய இன்னும் ஆழமான அன்பை ருசிச்சவர்கள், அவங்க வந்து கடவுளை விட்டு விலகி போறவங்க வந்து நான் பார்த்துருக்கிறேன். சரிங்களா? கடவுளை விட்டு விலகி கடவுளுக்கு எதிரான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கின்றவர்களையும் நான் பார்த்துருக்கிறேன். நீங்க வந்து நம்ம விரக்திக்கு இடம் கொடுக்க மட்டும் எந்த பல பாவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கலாம். ஆனா இந்த விரக்தி வந்து ஒரு விதமான அது ஒரு விதமான பாவம். பல பேருக்கு வந்து இது ஆண்டவருடைய இந்த எதிர்நோக்குக்கு எதிரான ஒரு பாவம். அது பல பேர் நம்ம வந்து உணர்வது கிடையாது. இந்த ஒரு விஷயம் வந்து கடவுளாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் வல்ல கடவுளுக்கு இது வந்து ஒரு நம்ம வந்து இதை வந்து ஒரு பயனும் கிடையாது. ஏன்னா அது ஒரு விதமான பொய். அது ஒரு விதமான பொய். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விஷயம், ஒரு மனிதனும் வந்து அழிவுக்கு செல்லக்கூடாது. எசேக்கியேல் 18:23. ஒரு பாவியோட மரணத்தையும் அவர் விரும்புறது கிடையாது அப்படின்ட்டு. அவர் இரக்கம் ஒரு அற்புதமான ஒரு இரக்கம். அது அன்றாட நாள் புதுமையாக இருக்கின்ற ஒரு இரக்கம். ஆனா அதெல்லாம் நம்ம நம்புறதுக்கு அந்த சிந்தனைக்கு மாறான, அவர் வார்த்தைக்கு மாறான சிந்தனைகள் நம்ம வந்து அனுமதிக்கின்றோம். எசேக்கியேல் 18:23 வாசிக்கிறீங்களா? உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அவங்க நேத்திக்கு நம்ம தியானித்த போல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான சிந்தனைகளுக்கும் அவங்க அனுமதிச்சிருப்பாங்க. அதான் ஆண்டவர் பல இடத்துல பார்த்தீங்கன்னா முழு மனதோடு என்னை தேடுவாங்க. கம் வித் யுவர் ஹோல் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இரு மனதாக இருப்பாங்க. இரு மனது 2 விதமான சிந்தனைகளும் இருக்கும். கடவுள் வந்து எல்லாருக்கும், எல்லா பாவிகளுக்கும் இரக்கமா இருப்பாரு. சில பேர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறாரு, என்ன தவிர அப்படின்னு சொல்லி. கடவுள வந்து எல்லாருக்கும் இரக்கமா, எல்லா பாவிகளும் இரக்கமா இருக்கு, என்ன மன்னிக்க முடியும்? ஏன்னா என் பாவம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட், ரொம்ப யூனிக்கா இருக்கும். என் இதயம் வந்து அந்த அளவுக்கு கடினமா இருக்கு. அவங்கள வந்து அவங்க ஒரு விதமான ரொம்ப ஆழமான கட்டுகளில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவங்க கடவுளோட உதவியை, அந்த விரக்திக்கு சென்று அந்த கடவுளுடைய உதவியை வந்து ஏற்றுக்கொள்றது தயாராக இல்லை. அங்க வந்து கடவுளால் அது வந்து ஒரு விரக்தி. அதாவது நம்ம அது ஒரு ஆழமான ஒரு பிரச்சனை.
அதுல ஒரு விதமா 2 விதங்கள், 2 பிரச்சனைகள் இருக்கு. ம். இதோட வேர் பாத்தீங்கன்னா ஒரு விதமான சோம்பேறித்தனம், ஸ்லாத் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்ணகத்திற்கு செல்றதுக்கு சில முயற்சிகள் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். அவங்க வந்து இதுக்கு மேல என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்ற விதமான ஒரு ஸ்லாத் அவங்களுக்கு இருக்கு. இன்னும் இன்னும் முயற்சிகள் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தயாராக இல்லை. அது ஒரு விதமான தவறு. இன்னொரு விதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு இச்சை. இந்த உடல் இச்சை அப்படின்றது மட்டும் இல்லை. ம். உடலிலிருந்து வருகின்ற எல்லா விதமான இச்சைகளும், சாப்பிட்றதுக்காக இருக்கலாம், பல விதமான இச்சைகள் வந்து அந்த பலவிதமான அ, அ, அதுக்கான எடுக்க வேண்டிய தூய்மைகள்லாம் எடுக்காம, அந்த பலவிதமான இது இது வந்து ஒரு 2 விதமான வேர்கள். சரிங்களா? அவங்க வந்து அந்த விரக்திக்கு அந்த சில சூழ்நிலைகள பார்ப்பாங்க. அவங்க வந்து சோம்பேறித்தனம் இருக்கும். அந்த இச்சைகள் இருக்கும் அவங்களுக்குள்ள. ஆம், அந்த ஆன்மீக ஒரு நன்மைகளுக்கு அந்த ஒரு ஆன்மீக படிகள் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும் உள்ள. அவங்க வந்து அத விடுறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய அவருடைய கிருபையும் பெறுவதற்கு அவங்க வந்து ஆண்டவர் அதிசயம் செய்ய முடியும் அப்படின்றது நம்பிக்கை இருக்கும். ஆனா அது அவங்க மனதுல ஒரு சைடுல அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா சாத்தான் தர எல்லா சிந்தனையும் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இன்னைக்கு கூட வந்து ஒரு நபருக்காக அவங்க வந்து பிப்ரவரியில வந்திருந்தாங்க. நம்ம திரும்பவும் வந்து டிவைன் ரிட்ரீட் சென்டருக்கு வந்திருக்கிறாங்க. முன்னாடி எப்படி இருந்தாலும் இந்த வாட்டி ஆனா என்ன ஆண்டவர் வந்து சில வரங்கள் எக்ஸ்ட்ராவா எனக்கு கொடுத்திருந்தாரு. அவங்க ஆள் மனதில் இருந்த சில விஷயங்கள் போனா பிப்ரவரியில என்னால சொல்ல அதெல்லாம் வந்து ஆண்டவர் அந்த வெளிப்படுத்துறாங்க எனக்கு கிடைக்கல. இந்த வாட்டி ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துறாங்க. ஆனாலும் அந்த ஒரு விரக்தியிலிருந்து வருவதற்கு அவங்க தயாராக இல்ல. அவங்களால மன்னிக்க முடியல. ஏன்னா வேற பல சிந்தனைகள் அவங்களுக்குள்ள மனதுல இருக்கு. அந்த சிந்தனைகள் அவங்கள வந்து வேட்டையாடுகின்ற சிந்தனைகள். அவங்க மன்னிக்க முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா அந்த சிந்தனை இருக்கிறதுனால அவங்களால வந்து மன்னிக்க முடியல. முழுமையாக ஒரு மன்னிப்புக்கு வர முடியல. தடையாக இருக்கின்ற இந்த சிந்தனைகள் என்று இந்த அது ஒரு சிந்தனை 2 சிந்தனை இருக்கணும் அவசியம் கிடையாது. ம். நான் ஒரு 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 எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கு. என்ன அப்படின்னா, இவர நான் முன்னாடியே மன்னிச்சுட்டேன். மன்னிச்சுட்டும் வந்து அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லி. அது ஒரு சிந்தனை. மன்னிக்கிறதுக்கு எதிராக சொல்றேன். அதுல ஒரு விரக்தி. நீ மன்னிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு விரக்தி. ஸோ அது மாரி இந்த விரக்தி வருவதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல வந்து சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நான் பார்த்த சில விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ அது மாரி அ அவங்க என்ன சொல்றாங்க? மன்னிக்கிறதுனால நான் ஏமாந்து போய்க்கிட்டு இருக்கிறேன். மன்னிக்கிறதுனால நான் ஏமாத்து போய்க்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படின்னு பலவிதமான விதத்துல வந்து பல விதத்துல வந்து கடவுளுடைய கிருபையை பெறாம நம்ம வந்து கடவுளை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் வந்து இதை புரிந்து கொள்ள அழைக்கின்றார். இந்த விரக்திக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு. அதான் வந்து புனித அக்வேனாஸ் இறப்புக்கு சிக்னஸ் அன்டு டெத் ஆன்மாவின் இறப்புக்கு நம்ம வெளியில பார்க்கும்போது வெளியில சிரிப்பு இருக்கும். உள்ளத்துல இருந்து அந்த சிரிப்பு வராது. உள்ளத்துல அந்த சிரிப்பு வராது. ம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பல விதத்துல இந்த விரக்தியோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அது. சரிங்களா? ஸோ நம்ம இது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம உணர்ச்சிகளுக்கு தான் நான் இந்த விரக்திக்கு போனவங்க மிக முக்கியமான தவறு என்ன அப்படின்னா அதிகமா இந்த உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுப்பாங்க. உணர்ச்சிகள்ல கடவுள் மட்டும் நம்ம சிந்தனை மட்டும் இல்லை, கடவுள் மட்டும் கிடையாது. அதிகமா சாத்தான் பேசுவான். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம இந்த விரக்தி வருகின்ற சூழ்நிலையில் விரக்திகளின் சிந்தனைகள் நமக்கு வரும்போது எதிர்நோக்குக்கு எதிராக சிந்தனைகள் வரும்போது நம்ம உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கடவுள் என்ன செய்ய சொல்றாரு அப்படின்ட்டு அந்த விளைவுகளை கடவுள்கிட்ட விட்டுறணும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நானும் ஒரு விரக்திக்கு போன சில சூழ்நிலைகள்லாம் இருந்தது அப்படின்ட்டு. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் நினைக்கிறேன். ஸோ அவரு சொல்றாரு அந்த மாதிரி பவுல் இருக்கட்டும், நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் நம்ம செல்லுவோம். ஆனா அந்த விரக்தியிலேயே இருந்துடக்கூடாது. நம்ம அதை விட்டு நம்ம வந்து வெளியில வர எல்லா முயற்சிகளும் எடுக்கணும். இல்லைன்னா ஆண்டவரால ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும்.
சரிங்களா? நம்ம வந்து ஒரு ஸோ நம்ம இதை விட்டு வருவதற்காக ஜெபத்தினால், ஆண்டவர் கிருபையால், இரக்கத்தால், அவர் இரக்கத்தை நாடி நம்ம வந்து கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அவருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு நம்ம சங்கீர்த்தனத்தை இது வந்து பாவத்துல பாவம், இது ஒரு பாவம். இது பல பேருக்கு விரக்தி அப்படின்றது ஒரு பாவம்னே தெரியல. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே மிகப்பெரிய பாவத்திற்கும் இந்த விரக்தியில அவங்க சென்றுடுவாங்க. ஆவியானவருக்கு எதிராகவே இது ஒரு பாவமாக மாறக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்கு இந்த விரக்திக்கு போகும்போது. அதனால இந்த விரக்திக்கு மட்டும் நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கும். விரக்திக்கு போகாம நம்ம எந்த அளவுக்கு போகாம இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு வந்து முக்கியம். இது வந்து சாதாரணமா எடுத்துக்காதீங்க. எந்த பாவத்தை வேணா நம்ம சாதாரணமா எடுக்கலாம். ஆனா இந்த பாவம் அப்படின்றது கடவுளாலேயும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம சென்றுட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அது வந்து ஆம், ரொம்ப கஷ்டம். ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் சீக்கிரம் போனோம். அதனால இன்னைக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல. ஒரு 2 கொரிந்தியர் 4:8, 9 வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 4:8, 9. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் லார்ட். இந்த எண்ணத்துல நம்ம இருக்கணும். பவுல் சிந்திக்கிறத போல் நம்ம சிந்திக்கணும். பலவிதமான பிரச்சனை வந்து விரக்திக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அப்பா நம்மோடு இருக்கின்றார். எமானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். உணர்ச்சிகள் சொல்லும் கடவுள் கைவிட்டுட்டார் அப்படின்ட்டு. ஆனா வார்த்தையின் மேல் நம்பிக்கையில நம்ம வந்து வாழணும். அந்த சூழ்நிலைகளை நீங்க வந்து சிந்தித்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு இதனுடைய ஆழங்கள் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரதர், ம் இந்த ஜெபம் செய்யும்போது ஆவியா நிரம்பி ஜெபிக்கும் போதும் அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள தூக்கம் வந்துருது பிரதர். அது என்ன பண்ணணும்? ம் கொஞ்ச நாள் கூட முன்னாடி கூட போன வாரம் நினைக்கிறேன், இந்த மாதிரி ஜெபிக்கும் போது தூக்கம் வர ஒரு நபரை பார்த்தேன். அப்படியே சடனா வந்து ஆமா அப்படியே brother. முழுமையா ஒரு தூக்கத்துக்கே சென்றுடாங்க. அப்படியே ம். என் கண்ணுக்கு முன்னாடியே வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு ஆமா இருக்கேன். முதல்ல அந்த மாதிரி பாக்குறேன். அது அவங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆண்டவர் வந்து விடுதலையை கொடுத்தாரு. சரிங்களா? நம்ம அதேதான் ஜெபிக்கலாம். பிரதர். ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. நம்ம வந்து ஜெபிக்கலாம். ஆண்டவர் விடுதலை தருவார். சரிங்களா? கவலைப்பட. ஆனா சரி அந்த brother. அந்த நபருக்கு ஜெபிச்சு விடுதலை கொடுக்கறதுக்கு முதல் தடவை இது பார்க்கறேன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நன்றி பிரதர். தேங்க்யூ. ம் வயசுலாடுங்க பிரதர். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தவங்க இப்போ ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா நம்ம அவங்கள மன்னிச்சு விடுறோம். அவங்க ஆனாலும் மேலும் மேலும் அந்த தப்பு பண்ணிட்டே இருக்கும்போது, ச்சே இவங்க எனக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம எவ்வளோ இவங்களுக்காக நல்லது பண்றோம், ஆனா இவங்க திருந்த மாட்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது, அதுதான் நான் விரக்திங் பிரதர் அப்படின்னு நினைக்கிறது தான் விரக்திங்களா? அப்படி என்ன கடைசியில என்ன நினைச்சீங்க? அதை வச்சு தான் சொல்ல முடியாது விரக்தி அப்படின்றது. அதுதாங்க பிரதர், இவங்களுக்கு மேல இனிமேட்டு நம்ம என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் ஆமா, அதான் விரக்தி. அப்படின்னு அதான் நினைக்கிறோம் விரக்தி பிரதர். அப்படின்றது கரெக்ட் தான். அதான் விரக்தி. அதுக்கு போகாதீங்க. சரிங்களா? ஓகேங்க பிரதர். நம்ம தேங்க்யூ பிரதர். உயிரோட இருக்கிறதே வந்து நம்ம உயிரோடு இருக்கோம்னா கடவுளுடைய அன்புனால நிலைத்து இருக்கின்றோம். அப்படி அந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். அவருடைய இரக்கம், நம்ம இன்னைக்கு தூங்கி எழுந்துடுறோம் அப்படின்னா அவருடைய இரக்கம் இருக்கு. அந்த இரக்கம் இருக்கிறதுனால நம்ம எழுந்திருக்கிறோம். அதை மனதில் வச்சுக்கணும் நீங்க. புரியுதுங்களா? ஓகேங்க பிரதர். அப்புறம் இன்னொரு அவர் இரக்கம் கொஸ்டின். காட்டுற தயாரா இருந்தா நம்மளும் இரக்கம் காட்டணும். இரவு முழுவதும் நம்மளை காத்து நம்மளை காலையில எழுந்திரதுக்கு ஒரு இரக்கம் கடவுள் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஆமா. அப்ப மத்தவங்களுக்கு ஒரு யாராவது கடவுள் இரக்கம் காட்டி இருக்கிறாரு, அவங்க எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா நம்மளும் இரக்கம் காட்டுறதுக்கு தயாரா இருக்கணும். சரிங்களா? ஓகேங்க. ம் அதுக்கப்புறம் நம்ம இப்ப தனியா ஜெபிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்மள அர்ப்பணம் பண்றோம் இல்லைங்க பிரதர், நம்ம குடும்பத்தை நம்ம செய்கிற வேலையை அது ஜெபிக்கணுமா இல்ல ஃபர்ஸ்ட் துதிக்கணுங்களா பிரதர்? சரி, இந்த ஆர்டர் கொஞ்சம் அப்படி இப்படி போகலாம். உங்க ஆன்மீக நிலையை ஓகே. பொறுத்து இருக்கு. சரிங்களா? ஆனா ஓகே பிரதர். துதி, நன்றி, அர்ப்பணம் இதெல்லாம் இந்த படிகள் எல்லாம் இருந்தா உங்களுக்கு வளர்ச்சி இன்னும் அதிகமா இருக்கும். நல்லா இருக்கும். சரிங்களா? படிகள் அப்படி இப்படி மாறலாம்.
தப்பு கிடையாது, ஓகே பிரச்சனை பிரதர், கிடையாது. தேங்க்யூ. ம். ஓகே பிரதர் பிரதர், தேங்க்யூ பிரதர். பிரைஸ் லார்ட். எனக்கு வந்து சவுண்டா வந்து நான் துதிச்சாலே எனக்கு இந்த வரமாட்டுது பிரதர். ஆனா அமைதியா ஜெபிக்கையில மட்டும் எனக்கு இந்த அந்நிய பாசை வருது. ஆனா சவுண்டா மட்டும் துதிக்கையில எனக்கு அது வரவே மாட்டுது. என்னால அது துதிக்கவே முடியலையே பிரதர். ம். சில பேருக்கு வந்து ஒரு என்ன சொல்லணும்னா, சில அது இந்த சவுண்டா துதிக்காதவங்க நான் பார்த்துருக்கிறேன். அப்போ என்னால் சவுண்டா துதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு மனநிலை, நம்ம அமைதியா ஜெபிச்சா கூட கடவுளால கேட்க முடியும். சரிங்களா? அந்த மாரி நம்ம இந்த சவுண்டா துதிக்கிறதுக்கு எதிரான ஏதாவது சிந்தனைகள் இருக்கா அப்படின்னு வந்து கவனிங்க. அத கடவுள்ட்ட அர்ப்பணிங்க. புரியுதுங்களா? ஓகே அடுத்தது பிரதர். என்னன்னா, யாராவது ஏதாவது கேட்டுருவாங்களோ நான் துதிக்கிறத, அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு கூச்ச சுபாவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கூச்ச சுபாவம் இருந்தா நமக்கு வந்து துதிக்கிறது கொஞ்சம் தடையா இருக்கும். இந்த மாரி ஏதாவது இருக்கா ஜெனிட்டா? என்ன நினைக்கிறீங்க? இல்லங்க பிரதர். அது மாரியெல்லாம் இல்ல. பெரும்பாலும் நைட் பிரேயருக்கு நாங்க அட்டெண்ட் பண்ணையில எவ்வளோ சவுண்டா துதிக்க முடியுமோ, ஆனா இல்ல பக்கத்துல துதிக்கிறேன். ஆனா எனக்கு பக்கத்துல யாராவது இல்ல இருந்தாங்கன்னா, அவங்க ஏதாவது சிந்திப்பாங்களோ அப்படின்றது. அந்த மாரி அப்படியெல்லாம் பலவிதமான இல்லங்க சிந்தனைகள் பிரதர். இருக்கு. ம். அவங்க என்னோட பவரா அவங்க எனக்கு பவரா அவங்க ஜெபிப்பாங்க பிரதர். அப்படியெல்லாம் என்கிட்ட இருக்காது அப்படியெல்லாம் இல்லங்க பிரதர். சரி, ஓகே. இல்ல நீங்க சிந்திக்கிறீங்களா? அவங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்க. நான் வந்து ரொம்ப சத்தமா துதிச்சேன்னா, ஏதாவது சிந்திப்பாங்களோ? இல்லங்க பிரதர். இல்லங்க சரி. பிரதர். அப்படி நினைக்கிறேன். ஓகே. அப்ப அது வந்து நம்ம இன்னும் ஜெபிக்கணும். ஜெபிச்சா நமக்கு இன்னும் ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. ஆனா உங்களுக்கு அந்நிய பாஷை வருதுன்னா, அது வர்றது போதும். சரிங்களா? நீங்க மத்தவங்கள பார்த்து அவங்கள மாரி துதிக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. நமக்கு ஒவ்வொருத்தரும் வந்து வெவ்வேறு மாரி. கடவுளோட இல்ல ஒவ்வொருத்தருக்கு சொல்லுங்க. அப்படி என்ன இல்லைங்க பிரதர். ஃபாதர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சவுண்டா துதிங்க, மனசுக்குள்ள துதிக்காதீங்க, வாயை விட்டு துதிங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து அமைதியா தான் இந்த அல்லேலூயா அந்த மனசுக்குள்ள சொல்லையில தான் எனக்கு அந்நிய பாஷை வருது. ஆனா சவுண்டா துதிக்கையில எனக்கு வரவே மாட்டுது. நானும் அது எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது இல்ல. வர மாட்டுது பிரதர். ஓகே. அது வர்ற விஷயம் இல்ல. ஆண்டவர் குடுத்துட்டாருன்னா, அந்த அந்நிய பாஷை எந்த சத்தத்திலயும் வரும். அது உண்மை அதுதான். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து அ சவுண்டா தான் சவுண்டா துதிக்கிறது நல்லதுதான். தப்புன்னுலாம் இல்லன்னு சொல்லல. சரிங்களா? ம். இயேசுவே நன்றி. இப்போ டைம் ஆயிடுச்சு. இயேசுவே நன்றி. ஹalleluya. உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும். வேற ஏதாவது கேள்வி இருந்தா மெசேஜ் பண்ண தயக்கப்படாதீங்க. காட் பிளஸ் யூ. தேங்க் யூ.